பாவம் நந்தினிக்கு பெண் குழந்தை பிறக்கூடாதுன்னு விஸ்வா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். அவர் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடந்து போச்சே. நாம சொல்ல போறதில்ல, ஆனா அவனை பார்க்கும் போதெல்லாம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. பாவங்க விஸ்வா, அவரோட வைஃப் மேல இவ்ளோ அன்பாவும் பாசமாவும் இருக்காரு. ஆனா ஏன் அவரோட வைஃப் பெண் குழந்தை வேணான்னு சொல்றாங்கன்னு தெரியலையே. அதான் சொல்லியிருக்கனே, அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவங்கள பாதிச்சிருக்குதுன்னு. அவன் அடிக்கடி அதை சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டிருக்கான். பாவங்க, இதனால அதிகமான பாதிப்பு விஸ்வாவுக்கு தானே. அசோக், சாரி ஏதோ டிஸ்கஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவன அப்புறம் வரட்டுமா? டேச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. இல்ல டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க சொன்னியாதான். நந்தினி சாப்பிட வேண்டிய மெடிசன்ஸ்லாம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கரெக்டா கொடுத்துறா. இதையெல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்குமாடா? டேய் என்னடா சொல்ற? ஐம் சாரி, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் தெரியாம கேட்டுட்டேன். இல்ல விஸ்வா, ப்ளீஸ், அதான் கேட்டுட்டேன்னு சொல்றேனே. ஸ்கேன் ரிப்போர்ட்ல நந்தினிக்கு பெண் குழந்தை. நைஸ். டேய் ஆக்சுவலா அது எங்களை தவிர யாருக்கும் தெரியக்கூடாதுடா. இல்ல, பை மிஸ்டேக், ஐ அம் ரீஇட்டரேட்டிங், பை மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை நரகமாயிருக்கும்டா. டு யூ நோ தட்? டேய் அது எப்படிடா தெரியும்? உனக்கு தெரிஞ்சதே ஒரு ஆக்சிடென்ட்ரா. இதே மாதிரி ஆக்சிடென்ட்டா கூட இந்த உண்மையை அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கங்க. இல்ல அசோக், உங்களுக்கெல்லாம் அவளை பத்தி தெரியாது. இத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டானா இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கும் என்ன வேணாலும் செய்வா. கேன் யூ பீட் தட்? டேய் விஸ்வா, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் உனக்கு தெரியாது. நீ அப்படியே நினைச்சுக்கடா. எப்படி நாங்க சொல்ல போறதில்ல, இப்ப அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸே இல்ல. தேவையில்லாம நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டெலிவரிக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா. அது வரைக்கும் அதை கட்டி காப்பாத்திட்டா சமாளிச்சிடலாம். வேற வழி இல்லடா, நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். இது முடியற வரைக்கும் நாங்க உங்களுக்காக என்ன வேணாலும் எந்த உதவி செய்யறதுக்கும் தயாரா இருக்கோம். டேய் தேவையில்லாம அப்செட் ஆகாதடா. எந்த சூழ்நிலையிலயும் நந்தினி வயித்துல வளர்றது பெண் குழந்தை தானே நந்தினியால கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்கடா. ஐயோ, அதெல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அசோக். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பார்க்க போறது வேற நந்தினி, தெரியுமா உனக்கு? இங்க பாருங்க விஸ்வா, அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால அவங்க இந்த மாதிரி முடிவெடுக்க தூண்டி விட்டுருக்கு. ஆனா குழந்தை பிறந்து அந்த குழந்தை அவங்க கையில தவழறப்போ எந்த தாயா இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்த உடனே மாறிடுவாங்க. நந்தினியும் கண்டிப்பா மாறிடுவாங்க. நம்பிக்கையோட இருக்க. டேய் அண்ணா, அதுக்கு முன்னாடி பெண் குழந்தை பெத்துக்கிறது தப்பு இல்லைன்னு அவங்க மனசை மாத்த நீ முயற்சி பண்ணும். See that I will. கண்டிப்பா பண்றேன், மாட்டேன்னு சொல்லல. பட் இந்த உண்மையை மறைச்சிட்டோங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அசோக். How am I going to handle that? And first of all, எப்படி நான் இது இவ்வளவு நாள் மறைக்க போறேன்? நான் அவகிட்ட பொய்யே சொன்னது இல்லையே. இத பாரு விஸ்வா, நந்தினி நல்லபடியா குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் நீ இந்த உண்மையை மறைச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நான் உன்னை எங்க பிடிக்கிறதுன்னு மண்டையை போட்டு ரொம்ப பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, நீ எப்பவும் வழக்கமா வர இடத்துக்கு தான் வந்திருக்க.
ஹாய் விஜி. ஹாய் சுரேஷ், என்ன இந்த பக்கம்? ஏயா கோயிலுக்கு வந்துட்டு எங்க எந்த பக்கம்னா சாமி கும்பிட தான் வந்தேன். இந்த குசும்பு தானே வேணன்றது. சரி சரி, கடவுள்கிட்ட நீ என்ன வேண்டிக்கு வந்த? நான் சொல்லவா? இப்ப பெரிய ஆஸ்பத்திரியில கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்க, அதே மாதிரி கை நிறைய சம்பளத்தோட கண்ணுக்கழகா ஒரு புருஷன் வேணுங்கிறதுக்காக தானே சாமி கும்பிட வந்த? இல்ல சுரேஷ், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக அர்ச்சனை பண்ணலான்னு தான் இங்க வந்தேன். அம்மாவுக்கா? என்னாச்சு அவங்களுக்கு? அம்மாவுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம். ஆபரேஷன் அது இதுன்னு போனா அந்த செலவை என்னால தாங்கவே முடியாது. அதனாலதான் கடவுள்கிட்ட முறையிட்டு எங்க அம்மாவை சீக்கிரமா குணப்படுத்துன்னு வேண்டிக்க வந்திருக்கேன். ஓ, கவலைப்படாத, நானும் அவங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் சுரேஷ். அம்மா, நீ எதுக்கு வந்திருக்க? கண்டிப்பா காரணம் இருக்கு. அன்னைக்கு உங்க ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தங்க வந்தாங்கல்ல, என் ஃப்ரெண்டு நந்தினி, அவளுக்காக தான் வந்தேன். அவங்களுக்கு கியூர் ஆனதுக்கு நன்றி சொல்லவா? எங்க பிரச்சனை அது இல்ல, பின்ன அவளுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. அதுல ஏதோ பிரச்சனை இல்லையே, அதான் ஸ்கேன் ரிப்போர்ட் தெளிவா வந்துடுச்சே. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாதது என்ன குழந்தைங்கிறது தான். ஆமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண போறது இல்ல. எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு, அந்த போட்டியில நான் ஜெயிக்கணும், அதுக்காக தான் வேண்டிக்க வந்தேன். அப்படியா? இந்த 2 விரல் ஒண்ணு தொட. எதுக்கு தொட சொல்றேன், தொடுன்னு சொல்றேன்ல. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி? நந்தினிக்கு ஆண் குழந்தை தான். நான் நினைச்ச விரலையே நீயும் தொட்டுட்ட. நீ தோத்துட்ட. எப்படி? நந்தினி மரத்துக்கு பெண் குழந்தை தான். ஏன் சொல்லிட்டு நாக்க கடிச்சுக்கிற? தப்பா சொல்லிட்டியா? இல்ல சுரேஷ், ஸ்கேன் ரிப்போர்ட் பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது யாருக்கும் தெரியக்கூடாது சுரேஷ், தெரிஞ்சா எனக்கு தான் ஆபத்து. நான் சொல்லவே மாட்டேன். ஏன், நந்தினி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், என்ன அவ கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. கண்டிப்பா டெலிவரி வரைக்கும் நான் மூச்சு விட மாட்டேன். இட்ஸ் a promise. சரி, நேரமாச்சு, கிளம்பலாமா? நீ கிளம்பு, நான் வரதுக்கு லேட் ஆகும். ஓகே, பாய். கல்பனா, வெயிட் பண்ணு, ஒரு குட் நியூஸோட வரேன். இந்த சுரேஷ் முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னா இன்னும் வரல. என்ன விஷயமா இருக்கும்? டென்ஷனா மாதிரி வரட்டும், வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோமே. நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நியூஸ். சந்தோஷமான நியூஸா? ஆமா, நமக்கு தான் அது சந்தோஷமான நியூஸ். ஆனா அது நந்தினிக்கு துக்கமான நியூஸ். என்ன சொல்ற நீ? நந்தினி வயத்துல வளருது பெண் குழந்தை தான். எது அந்த குறி சொன்னவ சொன்னதா? ஐயா, அது நான் செட்டப் பண்ணதுப்பா. அது நீங்க செட்டப் பண்ணது. ஆனா இது உண்மை. உண்மையா? அது எப்படி உனக்கு தெரியும்? நந்தினி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே ஹாஸ்பிட்டல், அங்க நர்ஸா வேலை பார்க்கறது என் ஃப்ரெண்டு. அவதான் சொன்னா. நர்ஸ் சொன்னாளா? அதானே. என்ன சுரேஷ் சொல்ற? என்னதான் அவ உனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவ எப்படி உங்ககிட்ட வந்து அவளுக்கு பெண் குழந்தை தான் சொன்னா? அவ என்ன தானா ஓடி வந்தா என்கிட்ட சொல்லுவா? நான் தான் சமயம் பார்த்து அவகிட்ட தந்திரமா பேசி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இததான் நான் எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். சுரேஷ், நீ இந்த விஷயத்தை வந்து சொன்ன உடனே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நந்தினியும் விஸ்வாவையும் பிரிக்கிறதுக்கு இதை விட நல்ல செய்தி கிடைக்கவே கிடைக்காது. சுரேஷ்,
இந்த விஷயத்தை நந்தினி கிட்ட எப்படியாவது சொல்லணும். ஆமா கல்பனா, ஆனா அத நந்தினி நம்புற மாதிரி ஒரு ஆளை விட்டு சொல்ல வைக்கணும். நம்புற மாதிரி ஆளுனா? அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கறாளே என் ஃப்ரெண்டு நர்ஸ், அவளை விட்டு சொல்ல வைப்போம். நர்ஸா? அவ எப்படி சொல்லுவா? அது அவளுக்கு பிரச்சனை ஆயிடுமே. சொல்ல வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, பிரச்சனை வந்தா பாத்துக்க வேண்டியது அவ பொறுப்பு. சுரேஷ், நந்தினிக்கு மட்டும் அவன் வயித்துல வளர்ற குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அதை கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவா. இதனால விஸ்வா மாமாக்கும் அவளுக்கும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என் அத்தைக்கும் மாமாக்கும் தெரியணும். இது மட்டும் நடந்துருச்சு, நம்ம பாதி கிணத்தை தாண்டிட்டதா அர்த்தம். அவ மட்டும் கருவை கலைச்சிட்டா அடுத்த நிமிஷமே எங்க அண்ணி அவளை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்களே. அதுக்கப்புறமா விஸ்வா உனக்கு, நந்தினி எனக்கு. சுரேஷ், அந்த நர்ஸை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வந்து இந்த விஷயத்தை நந்தினி கிட்ட சொல்ல வச்சுடு. அதை ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல, அதை நான் பாத்துக்கிறேன். வரேன். ஏண்டி, சுரேஷ் அந்த நர்ஸை வழிக்கு கொண்டு வந்துருவானா இல்ல நாம வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணுமா? இல்லம்மா, நம்ம எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம். நந்தினி தனக்கு கிடைக்கணும்ன்ற வெறியில சுரேஷ் எப்படியாவது அந்த நர்ஸை தன்னோட வழிக்கு கொண்டு வந்துருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா சார், நான் அதெல்லாம் பென் டிரைவ்ல டிரான்ஸ்ஃபரே பண்ணல சார். அதெல்லாம் அப்ப அந்த காலத்துல சிடில வச்சது அப்படியே இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு டிவிடில போட்டோம்ல இன்னைக்கு. அதெல்லாம் எங்க வச்சேன்னு கூட, அதெல்லாம் எங்கேயோ கபோர்ட்ல போட்டு. ஆமா சார். ஆமா சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஒரு ½ hour டைம் கொடுங்க, நான் தேடி பார்க்குறேன். இருக்கும் கண்டிப்பா. நான் டிலீட் பண்ணவே இல்லையே எதையுமே. ஏதோ ஒரு சிடியில் இருக்கும், நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடிக்கிறேன் சார். இல்லை கண்டிப்பா ஒரு ½ hour அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன். ஓகே சார். நந்தினி, அம்மா நந்தினி, அம்மா நந்தினி. அத்தை, இந்த மாத்திரை முதல்ல சாப்பிடு. எதுக்கத்தை நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நானே எடுத்துக்க மாட்டேனா? சாப்பிட மறந்துடுவேன்ற பயம்தான். அத்தை, ஒருவேளை சாப்பிட மறந்துட்டாலும் பிரச்சனை இல்ல, காலையில சாப்பிட்டா போச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. வேளா வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் உடம்பு சீக்கிரம் குணமாகும். இந்த மாத்திரை போடு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படியெல்லாம் நடந்து போச்சு. நீ பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. அதான் எல்லாம் சரியா போச்சு இல்ல அத்தை.
அப்புறம் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு தெரியாதுமா. உனக்கு மயக்கம் தெளியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீ உயிர் பழைச்சது பெரிய விஷயம். கடவுள் புண்ணியத்துலதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தை தப்பிச்சதுமா. அந்த குழந்தைக்கு ஆயுசு கெட்டிடா. ஒரு சின்ன தப்பால எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதனால உங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி விடு, இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வராம பாத்துக்கோ. சொல்ல மறந்துட்டேன், உன் கர்ப்பத்துக்கு எதுவும் ஆகாம நீ நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டா 9 கர்ப்பிணி பெண்களுக்கு உன் கையால புடவை ஜாக்கெட் தரதா வேண்டிக்கிட்டேன். வர வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போறோம். சரிங்க அத்தை. அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லி கோயிலுக்கு வர சொல்லட்டுமா? இந்த வேண்டுதல நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தை. சரி சரி, ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்காத, போய் படு. நான் படுத்துக்கிறேன் அத்தை, நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா. எவ்வளவு அழகான பொம்மை இது. தூக்கி மேல போட்டிருக்கா. பெண் குழந்தை பொம்மைங்கிற ஒரே ரீசன். சோ கியூட். பொம்மைக்கே இந்த கதி. வயத்துல வளர்றது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா மை காட். சாரிங்க, உங்களுக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த பொம்மை எடுத்து நான் மறைச்சு வச்சேன். என்னங்க இது, பொம்மையை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க? சீச்சி, இது சிடி, பழைய சிடி எடுக்கிறதுக்காக மேலே ஏறினா இது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. தூக்கி மேலே போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அத்தை மாமாக்கு மட்டும்தான் பெண் குழந்தை பிடிக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கும் பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆக்சுவலி எனக்கு பையன் தான் பிடிக்கும். நிஜமாவா சொல்றீங்க? அப்படின்னா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. நிச்சயமா நந்தினி.